ஆர்கே சாமி என்ன தீவிரவாதியா பின்ன காந்தியவாதியா? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் கிடையாது. பதில தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறதுக்கு பேரு கேள்வி கிடையாது. ஆர்கே சாமிக்கும் வாசிம் கானுக்கும் தொடர்பு இருக்குன்னு நிரூபிக்க முடியுமா? முடியும். அதுக்கு எந்த சாட்சியை செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? செட்டப் பண்றதெல்லாம் உங்கள மாதிரி ஆட்களோட வேலை. வார்த்தையை அளந்து பேசுங்க டிசி சார். வழக்க பத்தி மட்டும் பேசுங்க வக்கீல் சார். ஆர்டர் ஆர்டர். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுங்க. யுவர் ஆனர், இது சம்பந்தப்பட்ட சாட்சியை விசாரிக்கணும். எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், என் சாட்சி வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எஸ் அக்ரீட். தேங்க்யூ சார். ரஹீம், பாண்டியா, முரளி, சார், அங்க போய் தேடி பார்த்தேன். அவங்க யாரையுமே காணோம். யுவர் ஆனர், எவ்வளவுதான் நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவரால் சாட்சியை கொண்டாட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சாட்சி எதுவுமே இல்லை. மிஸ்டர் வல்லரசு, சாட்சி எங்க? சாரி சார். ஆர்கே சாமி என்கின்ற திரு ஆர் கந்தசாமி அவர்களின் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரமோ சாட்சியோ நிரூபிக்கப்படாததால் அவரை நிரபராதி என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். என்ன வல்லரசு, சூடாயிட்டியா? வாசிம் கானுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு வாசிம் கானுக்கு தொடர்பு இருக்கு. அத நான் சொல்லாம உன்னால நிரூபிக்க முடியாது. உன் சாட்சியை வரவிடாம தடுத்துட்டேன் பாத்தியா? அப்படியே நீ சாட்சியை கொண்டு வந்திருந்தாலும் நான் சட்டத்தையே விலைக்கு வாங்கியிருப்பேன். உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு வல்லரசு. நீ எனக்கு நண்பனா இருக்கிறதா இருந்தா அதுக்குண்டான விலையை நான் உனக்கு கொடுப்பேன். என்ன பகைச்சுக்கிட்டா அதுக்குண்டான விலையை நீ கொடுக்க வேண்டியிருக்கும். யார் யாருக்கு கொடுக்கிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. எல்லாரும் ஏமாத்திட்டீங்களா? நீங்க மட்டும் அவனை சரியான நேரத்தில் ஆஜர்படுத்திருந்தீங்கன்னா ஒரே நல்ல அந்த ஆர்கே சாமியோட தலையெழுத்தே மாறி இருந்திருக்கும். நீங்க மாறிட்டீங்களா? கோர்ட்ல அவமானப்பட்டது நான் மட்டும் இல்லடா. இந்த நாட்டுக்காக எத்தனையோ பேர் சிந்துற ரத்தம், வேர்வை, தியாகம் எல்லாமே வீணா போச்சடா. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு என்ன பார்த்து ஏளனமா சொல்றான்டா. என்ன விலை கொடுத்தாலும் உங்களை வாங்க முடியாதுங்கிற நம்பிக்கை வேண்டா அவனை உங்ககிட்ட ஒப்படைச்ச. அப்படி என்னதான் விலை கொடுத்தா? நான் சொல்றேன். என் குழந்தைங்களை காப்பாத்துங்க, என் குழந்தைங்களை காப்பாத்துங்க. உங்க குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைங்களை ஆர்கே சாமியோட பையன் கடத்தி வச்சிருக்கானா? உங்ககிட்ட ஏதோ சாட்சி இருக்கும். அந்த சாட்சி விடலன்னா என் குழந்தைங்களை கொன்னுடுவானா? ப்ளீஸ், எனக்கு என் குழந்தைங்க வேணும். என் குழந்தைங்களை காப்பாத்துங்க. அந்த சாட்சி விட்டுருங்க, அந்த சாட்சியை விட்டுருங்க ப்ளீஸ்.
சாரி மேடம். அப்படி எல்லாம் பேசாதீங்க. இது பாருங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் குழந்தைங்களை காப்பாத்துங்க. என் குழந்தைங்க இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. ப்ளீஸ் அந்த சாட்சியை விட்டுருங்க, அந்த சாட்சியை விட்டுருங்க, அந்த சாட்சியை விட்டுருங்க. என் குழந்தைங்களை காப்பாத்துங்க. மேடம், என்ன நீங்க? என் குழந்தைங்க எனக்கு வேணும். அவங்க என் குழந்தைங்களை கொண்டுடுவாங்க. என் குழந்தைங்களை காப்பாத்துங்க. என் குழந்தைங்களை காப்பாத்துங்க. என்ன மேடம்? பாண்டியா, அவன் விடுறா. வாங்க போலாம். வாங்க வாங்க. நீங்க கேட்ட சாட்சியை நான் கொண்டாந்துட்டேன். என் குழந்தைங்களை விட்டுடுங்க. கேக்குறேன், என் குழந்தைங்களை விட்டுடுங்க. குழந்தைங்களை விடுங்கடா. என்ன ஏண்டா எங்க அப்பாவை காட்டி கொடுத்த? என்ன போட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணதால தான் உங்க அப்பா பேர் என்ன சொல்லிட்டேன். என்ன கொண்டாட என்ன பணத்துக்காக கொலை பண்ற நாயே. நீங்க இந்த நாட்டு மேல வச்சிருக்க பற்றையும் பாசத்தையும் பார்த்துதான் இவங்க போலீஸ் வேலைக்கே வந்தாங்க. உங்களுக்கு நாடுதான் முக்கியம். ஆனா இவங்களுக்கு நீங்களும் வேணும், உங்க குடும்பமும் வேணும். என்னமோ இவங்க சாட்சி இன்னைக்கு விட்டதுனால நீங்க தோத்து போயிட்டதா நினைக்கிறீங்க. நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடுற நீங்க ஜெயிப்பீங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. இந்த போராட்டத்துல ஜெயிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்பான்னு ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிற குழந்தை இருக்கணும், வாங்கன்னு சொல்லி அரவணைக்கிறதுக்கு மனைவி இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா ஏற்கனவே இந்த போராட்டத்தினால மனைவியை பிரிஞ்சிருக்கீங்க. குழந்தைகளையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க சாட்சியை விட்டாங்க. உங்க குழந்தையை காப்பாத்தணுங்கிற சந்தோஷத்தை விட உங்க வார்த்தையை காப்பாற்ற முடியலையேங்கிற வேதனையில தான் இவங்க ஊரை விட்டே போறாங்க. நவீன், நிஷா, வாங்க இப்படி வாங்க. சொல்றேன் வாடா இப்படி வா. அஞ்சலி, என் பேர் சொல்லாதீங்க. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கடா. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. முடிஞ்சா ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து பண்ணிடுங்க. பண்ணிடுங்க. அண்ணா, என்ன பத்தி மட்டுமே குறை சொல்றீங்களே, அவர் லேட்டா வரத பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அம்மா, போலீஸ் உத்தியோகம் அப்படிதாம்மா இருக்கும். இருக்கணும்னு சட்டமா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு வர சொன்னா 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதாக்கும். யாரு ஒவ்வொரு ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு தேடி வந்து நீ என் பின்னாடி சுத்தினது தெரியாதாக்கும்? நான் சுத்தினேன். நானா சுத்தினேன்? பின்ன நானா சுத்தினேன்? அப்போ நானா சுத்தினேன்? அப்ப நானா சுத்தினேன்? பின்ன உன் பின்னாடி நான் தான் சுத்துறேன். இல்ல இல்ல, நான் தான் உங்க பின்னாடி சுத்துறதா வச்சுக்குங்க.
கோர்ட் என்னையா கோர்ட்? அதெல்லாம் எனக்கு டென்னிஸ் கோர்ட் மாதிரி. எந்த கோர்ட்லயும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா, உங்களை கைது பண்ண வல்லரசு சும்மா விட்டீங்க? விட மாட்டேன். என்னை எதிர்த்தவனை என் காலில் விட வைக்காம விட மாட்டேன். ஏயா, எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர் நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா ஒரு பெரிய கோடீஸ்வரனை அவமானப்படுத்தி அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சுட்டுமே அவன் நம்ம மேல கொலை வெறியோட இருப்பானேங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி என் கோட்டைக்குள்ள வந்து என் முன்னாலே நிப்பியா? எனக்கு தெரிஞ்சு மரணத்தை தேடி வந்திருக்கிற மொத்த ஆள் நீதாயா. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்கெங்க வெடிகுண்டை வெடிச்சு நாட்டையே சின்னாபின்னம் ஆக்கிக்கிட்டு இருக்க ஒரு தேச துரோகியை சந்திக்க எந்த போலீஸ்காரனாவது பாதுகாப்பு இல்லாம வருவானா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பையன் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவனை பத்தி பேசுற ஒரே தகப்ப நீதாயா. வல்லரசு என்ன சொல்ற? மேல பாரு. சொல்லு வல்லரசு, என் மகனை விட்டு சொல்லு. எடுக்கடா 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 எல்லாரும் விட்டு சொல்லு வல்லரசு, விட்டு சொல்லு. என் மகனை விட்டு சொல்லு. சொல்லு வல்லரசு, சொல்லு. விட்டு சொல்லு. இப்போ உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ சமுதாயத்துல நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ தேச துரோகிங்கிற உண்மையை எந்த நிமிஷம் மக்களுக்கு தெரியப்படுத்துறனோ அதுக்கு அடுத்த நிமிஷமே உன்னை கொன்றுவேன். உன்னோட சாவு இந்த நாட்டில் இருக்க துரோகிகளுக்கெல்லாம் ஒரு பாடமாவும் பயமாவும் இருக்கணும். சார், என்ன பண்றீங்க எல்லாரும்? எவனா அந்த 4 பேரு? எந்த ஏரியா, எந்த ஸ்டேஷன்? சார், அவங்க 4 பேருமே போலீஸ்காரங்க கிடையாது. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச பசங்களே கூட வச்சிருக்கான் வல்லரசு. எங்க டிபார்ட்மெண்ட்குள்ள அவங்களை கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்டான். நம்ம எட்வர்டு கூட அவனுக்கு பாதுகாப்புல தான் ரெடி வச்சிருந்தான். எட்வர்டு கணக்கு தீர்த்தப்பவே இவனுடைய கணக்கை தீர்த்திருக்கணும். வல்லரசுக்கு பின்னாடி இருக்கவங்க திமிரானா உங்களுக்கு? எவனும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. காக்கி சட்டை போடணும்னு எவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அவன் போட்டுக்க யூனிஃபார்மையை கிழிச்செறிஞ்சு அவனை நடுத்தெருவுல நிக்க வச்சு அவமானப்படுத்தல இந்த ராஜசேகர். அவனை கொல்லுடா.
ரஹீம், பயப்படாத. இங்க பாரு ரஹீம், ஒண்ணும் இல்லப்பா. ரஹீம், டேய். சாரி சார். தம்பி, أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வல்லரசு, வல்லரசு, நான் ஆர்கே சாமி பேசுற வல்லரசு. அந்த 4 பேர் உனக்காக ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சாங்களாமே. நம்ம பசங்க சொன்னானுங்க, அவங்களுக்காக நீ போலீஸ் வேலைக்கு ஏற்பாடு பண்ண, உனக்காக நான் அவங்க ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒருத்த மேல போயிட்டான், மத்த 3 பேருக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டா நடக்குது இல்ல வல்லரசு? இல்ல இல்ல, தானா நடக்குது. வீதி எவனுக்கோ குறி வைக்கிறோம், எவனோ வந்து வளரான். நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறது நம்ம கையில இல்ல வளரசு, அந்த சாமி கையில. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த காம்ப்ளெக்ஸோட ஓனர். ஆமா, தீவிரவாதிகிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்ததா? இல்ல சார், ஆனா ஒருத்தர் வெடிகுண்டோட உள்ள வந்தது நான் பார்த்தேன். அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? ஓஎஸ், கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும் சார். இன்ஃபேக்ட் அவன் வந்து ஒரு லைட் கிரே டி-ஷர்ட்டும் அதுக்கு மேல ஒரு டார்க் கிரே வேஸ்ட் கோட்டும் போட்டிருந்தான் சார். அவன் அவனா? அவன் தான் சார். என் பையன் வரேன்னா இன்னும் காணும். வல்லரசு, எனி ப்ராப்ளம்? சார் ஒரு நிமிஷம் சார். இப்ப உள்ள ஓடுனானே, அவன் ஒரு தீவிரவாதி. அவன் உடம்புல பயங்கரமான வெடிகுண்டை கட்டிடுவான். சத்தம் போட்டு கல்யாண வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை நான் பிடிச்சிடறேன். வாட் இஸ் திஸ்? வெடிகுண்டா?
இந்த கேஸை எப்படி டீல் பண்றது? 1000 பேரை காப்பாற்ற நடந்த முயற்சியில கிராஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. சார், பாம்பை ரிமூவ் பண்ணிட்டேன், அவன் தப்பிச்சு போயிட்டான். வெல்டன் வல்லரசு. சரியான சமயத்துல ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை சத்திரிக்க வல்லரசு. வெரி குட். இதெல்லாம் திட்டம் போட்டா நடக்குது இல்ல, அதுவா தானா நடக்குது. வீதி எவனுக்கோ குறி வைக்கிறோம், எவனோ வந்து விடுகிறான். நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ சாமி கையில இல்ல, மனுஷன் கையில தான் இருக்கு. சட்டத்தை மட்டுமல்ல, தேவைப்பட்டா சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளையும் போலீஸ்கார யூஸ் பண்ணிக்கிறோம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உங்களுக்கு தெரியுமா, பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு வசதி இல்ல. படிக்கிறதுக்காக பணத்தை திருடினதுனாலே போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளியா நின்னேன். ஒருவேளை எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா நான் ஒரு திருடனாவோ கொலைக்காரனாவோ கொள்ளக்காரனாவோ மாறி என்னுடைய வாழ்க்கையை சின்னபின்னமா போயிருந்திருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சு என்னை மேல படிக்க வச்சு இன்னைக்கு சேஷாத்ரி எம்டெக் இன்ஜினியர் என்ற உயர்ந்த அந்தஸ்துல நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் வல்லரசு சார் தான். அவருக்காக இது என்ன, இன்னும் என்ன வேணா செய்வேன். ஆர்கே சாமி தீவிரவாதிகளுக்கு உடந்தையா இருக்கான். அவன் பையன் இந்த நாட்டையே தீவிரவாத நாடா மாத்திருவான். அதனாலதான் சட்டப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரண தண்டனையை திட்டம் போட்டு கொடுத்து. சரி, நீங்க போகலாம். சேஷாத்ரி சார், எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இரு. ஓகே சார். என்ன மசு மசு நின்னுட்டு நிச்சயதார்த்த வேலை சீக்கிரம் பாருங்க. ஏய், நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கேன்? யோ, யார் நீ? நான் இன்ஜினியர் சேஷாத்ரியோட தோப்பனா. உன் பையன் இன்ஜினியர் இல்லையா, தீவிரவாதி. அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். பையன் தீவிரவாதியா? என்ன சொல்றேன்? மிஸ்டர் சந்தோஷ் ராஜ், போங்க போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, என் பையன் அப்படிப்பட்டவன். எனக்கு நன்னா தெரியும். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். போங்க. என் புள்ள தீவிரவாதி இல்ல. அபாண்டமா பேசாதே. என் புள்ளையை விட்டுடுங்க. தயவு செஞ்சு என் புள்ளையை போடா. யாரா உன்னை அனுப்பிச்சது? சொல்றா, சொல்லு சொல்லு சொல்றா. சார்ஜ். ஐயோ, அவன் அடிக்காதீங்க. அவன் என்ன தப்பு பண்ணல. அவன் வாரம் பையன். வல்லரசு, என்ன வல்லரசு, இவனை உனக்கு தெரியல? நீ தேடிட்டு இருந்த குற்றவாளி அதுதான் கல்யாண மண்டபத்துல பாம்புக்கு வந்தவன். உனக்கு முன்னாடியே நான் இவனை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குண்டான ஆதாரம்
இந்த கல்யாண கேசட்ல இருக்கு. என் மகன் செத்த உடனே நான் எப்படி துடிச்சனோ அதே மாதிரி நீ இவனை நினைச்சு துடிக்கணும். இவன் அப்பா, அம்மா, காதலி எல்லாரும் இவனை இழந்து துடிக்கணும். உண்மை வெளியே வர வரைக்கும் இவனை நான் உயிரோட விட மாட்டேன். இவனை நான் உயிரோட விடணும்னா நீ உள்ள போனோம். உள்ள இருக்கிற வாசிம் கான் வெளியே வரணும். இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீ. எடுத்துட்டு வாங்க அவனை.